வாங்குவீங்களா? ஒரு சின்ன கீபோர்டுக்கு இவ்வளவு பெரிய கவரா? எப்படியோ நம்ம ப்ராடக்ட் சேஃபா இருந்தா போதும். கீபோர்டு வாங்கியாச்சு. இதை எப்படி பிக்ஸ் பண்றது? நமக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கியானே, CSE படிச்சவை, அவன்கிட்ட கேட்போம். ஹலோ ஹலோ டே, எப்படி இருக்கலாமா? நலமா தான் இருக்கேன். என்னோட லேப்டாப் கீபோர்டு நாசமாச்சு. நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி கீபோர்டு வாங்கினேன். சரி, அது இப்ப எப்படி பிக்ஸ் பண்ணேன்னு தெரியல. நீ தான் CSE படிச்சிருக்கியே, பிக்ஸ் அந்த பண்ண பெரிய லைஃப்க்கு பேச போறேன். சரி சரி, அது பிரச்சனை இல்லடா, ஈஸி தான். நீ லேப் இருக்கு தெரியுமா? லேப் அப்படியே தலைகளை திருப்பு. நான் சொல்லதுல செய்யறியா? ஒரு நிமிஷம், நான் ஸ்பீக்கர்ல போறேன். டே கேக்குதா? சொல்லு. டே, நீ தலைகளை திருப்பும் போது பட்டன் இருக்குதா? இருக்கு. ரெண்டு பட்டன் இருக்கும். மீன்ஸ் அந்த ஸ்வைப் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அத நீ ரெண்டையும் இருத்தி கிளிக் பண்ணிட்டு பின்னால இருக்கிறத அப்படியே கலத்து. கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். கலத்தது யார் வருவா? நீயா வருவ? சரி, நான் வரேன். நான் இப்ப சென்னையில பிஸியா இருக்கேன். 6 மாசம் கழிச்சு வருவேன். அதுக்கப்புறம் கலத்துல நீ அங்க மூடி வை. போறேன். போதும் டென்ஷன் ஆகாத. சொல்லு என்ன பண்ண? வேற ஒண்ணு இல்ல. அந்த ரெண்டு இடத்தையும் கிளிக் பண்ணி வச்சிருக்கியா? அதை அப்படியே இருத்தி கிளிக் பண்ணி வச்சுட்டு பின்னால இருக்க பேட்டரி இருக்கா அந்த சாதனம், அதை அப்படியே பிடிச்சு ஸ்வைப் பண்ணா கலந்து வரும். இருத்தி கிளிக் ட்ரை பண்ணி பாரு. வரலடே. வரண்டா ஒழுங்கா. டேய், பேட்டரி கலத்தி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணியது? இங்க கொஞ்சம் ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கு, தெரியுதா? ஆமா, நிறைய தெரியுது. அதுல எல்லாத்தையும் கலத்து. ஏதோ ஒரு கீ தான் கீபோர்டு உள்ளது. நீ ஏதாவது உங்க எல்லாத்தையும் கலத்து. ஒரு நிமிஷம், நான் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டா. டேய், இருக்கியா? இருக்கு. டூல்ஸ் எல்லாம் எடுத்தா சொல்றேன். டேய், நீ அதுல ஸ்க்ரூ எல்லாம் கொஞ்சம் இருக்கு, ஓட்டையா இருக்கு. அதெல்லாம் கரெக்டா ஸ்க்ரூவை மட்டும் கலத்திடு. ஏதோ ஒரு 3 ஸ்க்ரூ டிரைவர் தான் வரும், ஸ்க்ரூ தான் வரும். எனக்கு கரெக்டா தெரியுது. நீ எல்லாத்தையும் கலந்து. இல்லடே, இது உள்ள போகல. டேய், அதுக்குள்ள சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா போடுறா. நீ பெருசு போடுவ, சின்னது போடுவ. அது ஒரு ஸ்டார் ஷேப்ல இருக்கு ஸ்க்ரூ டிரைவர். அந்த இதுதான் செட் ஆகும் லேப்டாப்ல. போச்சா? என்ன கலர்ல? அது ரொம்ப சின்னது போட்டுப்பியா காணும். அது ஒரு சரி ட்ரை பண்றேன். இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணி பாரு. எந்த மூண்டே? அது கரெக்டா தெரியலடா. அது ஏதோ கொஞ்சம் இதுல சிம்பிள் எல்லாம் கிடக்கும். அதுல இல்ல கீபோர்ட் சிம்பிள் கிடக்கா? கரெக்ட். அதே மாதிரி 3 ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட இருக்கு, ஸ்க்ரூ கிட்ட இருக்கும். இருக்குதா? அது அந்த அவ்வளோத்த மட்டும் கலத்து ஃபர்ஸ்ட். நீ வெளியே வரலடே, என்ன பண்ணியது? களத்திடை உடனே காரணம்னா உள்ளே தான் இருக்குது. உள்ளே இருக்கணும், வெளியே இருக்கணும். மூணு கலத்தியாச்சா? இல்லடே, ஒண்ணுதான். 3 ஸ்க்ரூவையும் கலத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு கூட அவ்வளோதான், வேற ஒன்று கலத்து. ஓபன் பண்ணியா? எப்படி எடுக்கிறது? வரலடே. ஒரு ஷார்ப்பான ஐட்டம்ல ஏதாவது வச்சு கலத்தி பாரு. இருடே, நான் நைப் எடுத்துக்கிறேன். சரி. அதான் நைப்ல போல வாசி அந்தா. என்னடே, மேல உள்ள பார்ட் தான் வருது. மேல விட மாட்டாது. என்னது? என்னடே, ஜன்னல் மாதிரியெல்லாம் இருக்குது. ஜன்னல் போறியா? லேப் தானே கலத்திய? ஆமா, பட்டன் எல்லாம் அதுலயே இருக்குது. ஆனா கையில ஏதோ ஜன்னல் மாதிரி இலை வந்தது. ஜன்னல் மாதிரியா? ஜன்னல் டேய், இந்த OS வேற விண்டோஸ் இருக்கு. யாராவது காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அப்படி ஒண்ணும் இல்லடே. என்னடே, ஜன்னல்னா புரியல எனக்கு. பட்டனுக்கு பார்டர் மட்டும் அப்படியே வந்தது.
அவன்கிட்ட கலத்த சொன்னது கீபோர்டு மொத்த மாட்டாங்க, நீ அதை மட்டும் கலத்த என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப என்ன எடுக்கணுமா? ஆமா ஆமா, நீ முதல்ல ஸ்க்ரூவில் அவங்க கலத்துனியா? நீ சொன்ன மாதிரி தான் கலத்துனேன். என்னடே உடைய மாதிரிலாம் சவுண்ட் கேட்குது? நீ நாசான கீபோர்ட் தானே, பரவாயில்ல. இப்படியா பாதி தாண்டி வருது, மீதி வரல. பீரியடு ஒரு சைடு வந்துடு, மறு சைடு எடுத்துக்கா. நீ கீபோர்டு தான் கலத்துறியா? ஆமாடே, பாதியில நிக்குது ஒரு சைடு. சரி சரி, ஒன்னா கீபோர்டு தான், ஒன்னா லேப்டாப் தானா? ரெண்டு சைடா வந்தது, மிடில்ல வரல. டேய், நீ என்ன வச்சு காமெடிக்கு முடியும் பண்ணலையே? இல்ல இல்ல, ரெண்டு சைடும் வந்தது, மிடில்ல வரலையா? நீ எல்லா ஸ்க்ரூவும் உனக்கு கலத்துனியா முதல்ல? சொன்னது கலத்துனேன். பின்னாடி பின்னாடி திருப்பி இருக்கே எல்லா ஸ்க்ரூவையும் கலத்து. எல்லாத்தையுமா? ஆமா, அப்ப கிளியரா தெரியும். நீ முதல்ல எல்லாத்தையும் கலத்து. ஸ்க்ரூ எல்லாம் எடுத்துட்டேன். பக்கத்துல பாரு, அந்த இன்னும் வரலையே. நீ அப்ப என்ன பண்ணனா, இப்பதான் யூடியூப்ல பார்த்தேன் பாத்தீங்க, நமக்கு கிளியரா தெரியல. நீ பின்னால திருப்பி உள்ள ஏதாவது கலத்திய மாதிரி ஏதாவது சாதனை இருக்கணும், அதை கலத்திட்டு உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கலத்து. ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? அது உள்ளேயும் கொஞ்சம் ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குதான் பாரு. அந்த கீபோர்டு சிம்பிள் இருந்து தெரியுமா, அந்த அதுக்கு நேரே இருக்கு. ஏதாவது கீழே இருக்குது ரெண்டு ஸ்க்ரூ. அப்ப அதை நான் கலத்திவிடு. இன்னும் வரலடே. எழுதி கலத்து வேறு. நீ எல்லா ஸ்க்ரூ கலத்தியா மாதிரி? என்னென்ன தான் கலத்துனேன். 3 கீபோர்டு இல்ல, 3 கீபோர்டு சிம்பிள் இருந்து என்னடா நீதானடா சொன்ன பார்த்துட்டு. என்ன ஒண்ணு? வந்துடே. சரி, இனி அந்த புதிய கீபோர்டையும் அதில் அப்படியே மாட்டிடு. என்ன பண்ணணும்? சும்மா எடுத்து வை. சும்மா வச்சா போதுமா? கூட ஒரு ஜன்னல் இருந்ததுன்னு அதையும் சேர்த்து வச்சிருக்கு, கஷ்ட போகாத இருக்கு. இப்பதான் யூடியூப்ல பார்த்தா அது என்ன சாதனை, ஜன்னல் இப்பதான் புரிஞ்சுது. வச்ச முடியலடி. வைக்கிறான்டா, வயலுடா, கரெக்டா வந்துடுவா. ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கு, கரெக்டா பார்த்து வை. இருந்தா உனக்கு ஜன்னல் எடுத்து வை. எதுக்குது என்ன ஜன்னல் வச்சனும்? இந்த கீபோர்டு தான், வேற ஒரு ஜன்னல் இருக்குது. அப்ப புது மாடல் எல்லாம் வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ண? அடுத்த சும்மா ஆன் பண்ணி பாரு. சரி, முதல்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாரு. என்னடே கனெக்ட் பண்ணணும்? ஸ்க்ரூ எல்லாம் யாரோ இப்ப என்னத்த சிஎஸ்சி படிச்சியோ? தம்பி, பேசிக்ஸ் கூட தெரியாதா? ஒண்ணு ஓபன் பண்ணிட்டு அதை கலத்த மூடணும். அததான் சொன்னது, எங்களுக்கு டைம் ஆகுது.
அதில் வச்சுட்டு தெரியலையே. ஸ்க்ரூ எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குடே. கலத்தாம ஈஸியாக கலத்திட்டேன். நீ எதில் ஃபிட் பண்ணே தெரியலையே. கலத்துன மாதிரி அப்படியே ஃபிட் பண்ணணும், வேற என்னது? எல்லாம் வச்சியாடா? வச்சுட்டே இருக்கேன். சரி, நீ வச்சிரு, நான் வைக்கிட்டாமா பேர. சரிடா, பாய் பாய். என்ன இது ஆனா இல்ல, கீபோர்ட் தான் பிரச்சனையா இருக்குது. சிஎஸ்சி படிச்சிருக்கேன் இவன்கிட்ட கேட்க போய் இப்ப லேப்பே ஒர்க் ஆகல. அவங்க வேலையை அவங்க தான் பண்ணணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும்.